அன்பாலே இந்த மத்திய வார ஜெப கூட்டத்திலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து நாம தியானத்துக்குள்ள செல்வோம். மத்தேயு 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். உங்க பைபிள்ல நான் சொல்ற இடத்துல ஒரு கட்டம் போடுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல பிரயோஜனமற்ற அந்த ஒரு வார்த்தையை கட்டம் போடு. அதுக்கு கீழே இவனை அதை கட்டம் போடு. அடுத்தது இருளிலே தள்ளி போடுங்கள், இருளிலே போடுங்கள், அதை கட்டம் போடு. பிரயோஜனமற்ற இவனை இருளிலே போடுங்கள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பிரயோஜனமற்ற இவனை இருளிலே போடுங்கள். தள்ளி போடுங்கள்னா விடு, இருளிலே போடுங்கள், இருள் போடுங்கள். அது ரெண்டுத்தையும் கட்டம் போட்டா போதும். இப்போ பட்டுன்னு படிங்க, வேகமா படிங்க. பிரயோஜனமற்ற எண்ணெய் இருளிலே போடுங்கள் சொல்லு. போடலாமா? இருள போடுறதுக்காக ஒன்னும் படைச்சாரு. இன்னைக்கு நாம பிரயோஜனமற்றவனாய் இருந்தோம்னா இருளிலே போடுவார். அப்புறம் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினோம்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், வெளிச்சத்திலே கொடுப்பார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேளுங்க. இருக்கிற நீங்களாவது இருளுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களோட பேசுறார். மற்றவன் போறதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி நீங்க டோன்ட் கேர். நீங்க என்ன செய்ய தேவை? கவலைப்படாது. நான் இருளில போகக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. இங்க கவனிங்கன்னு சொன்னேன். சின்ன பசங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இங்க கவனிங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. குழந்தைய வச்சு இருக்கிறவங்க தயவு செய்து அந்த சேர்ல உட்காந்துட்டு கவனிங்க. மற்றவங்க ஒருத்தர் உட்காரு, ஜான்சன் உட்காரு, அது பார்த்து இந்த செய்தியை மிஸ் பண்ணாத கேளுங்க. உங்களுக்கு நல்லது. நீங்க இருளுக்கு போக மாட்டீங்க. தயவு செய்து கேளுங்க, கருத்தா கேளுங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ல இந்த செய்தியில வச்சு கேளுங்க. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் இருளுக்கு போகக்கூடாது எங்க ஜனங்கன்னு. ஆண்டவர் அதை விட அதிகமா நினைக்கிறார். ஆனா நம்ம அலட்சியத்தினால நம்ம என்ன செய்யறோம்னாக்கா ரொம்ப அலட்சியமா பாராட்டுறோம். அன்பாவிலே இன்னைக்கு பாருங்க, இந்த புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை இருளிலே போடுங்கள்னு சொன்னார். ஏன் இவனை புரோஜனமற்றவன் என்று சொன்னார்? அவனும் ஒரு ஊழியக்காரன் தான், அவனுக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது தான். ஆனா அந்த ஒரு தாளந்து அவன் என்ன செஞ்சான்? உதைச்சி வச்சதுனால புரோஜனமற்றவனா மாறுறான். அந்த ஒரு தாளந்த ஒரு 2 தாளந்தாவோ 1.5 தாளந்தாவோ 1.25 தாளந்தாவோ மாத்திருந்தானாக்கா நிச்சயமாக அந்த 1.25 தாளந்தாவது மாற்றிருந்தானாக்கா நிச்சயமாக அவன் தப்பிச்சிருப்பான் இருள போடாம. ஆனா ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம அவன் புதைச்சி வச்சதுனால அவனுடைய நிலைமை இருள போச்சு. ஆனா அவனும் பெற்றுக்கொண்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான். இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு என்று புரோஜனம் உள்ளவனாய் மாற போறோமா, புரோஜனமற்றவனாய் இருக்க போறோமா? கொஞ்சம் உங்களை அலாட் பண்ணுங்க. புரோஜனம் என்றால் என்ன? ஆண்டவருக்கு பயன் கொடுக்கிறவனாய் பலன் அளிக்கக்கூடியவனா இருக்க போறோமா, பயன் அளிக்காதவனா இருக்க போறோமா? பயன் கொடுக்கிறவனா மாறணும். அதுக்காக ஜெபிக்கணும், உணர்வோட ஜெபிக்கணும். உண்மையிலே நான்லாம் அந்த காலத்துல இந்த மந்தையில் சேர ஆடுகளே இந்த பாடலை பாடினாலே தேம்பி தேம்பி அழுவேன். 10 வாட்டி கேட்டாலும் 10 வாட்டி அழுவேன். ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ஒரு TWRக்கு அந்த பரமன் கேணியில ஒரு கூடுகை, விஸ்வவாணி கூடுகை, எம்எல் ஜெபஸ்டின் அங்க இருந்தார். அந்த வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி
இந்த பாடலை பாடுறாங்க. அதுலயும் கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவர்கள் அந்த டீம்ல மியூசிக் டீம் வச்சு பாடுறாங்க. இந்த பாட்டை பாடும்போது இந்த பீச்சில் அந்த அதாவது சந்தியாகு வேலை என்று மாலை வேலையில கடற்கரை பீச்சில் உட்காந்து அந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல இந்த பாடும்போது நான்லாம் உடஞ்சி கதறி எழுதேன். பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கல, கத்தனை. ஆண்டவரே, இந்த பாடல்ல சொல்லப்பட்டதை போல நான் புரோஜனம் உள்ளவனா மாறணும் ஆண்டவரே, உனக்காக நான் ஓடணும் ஆண்டவரே, உனக்காக நான் எதையாவது செய்யணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து கதறி எழுதும். பக்கத்துல யாரோ நின்று இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. என் ஃப்ரெண்டு நின்று இருந்தாரு, ராஜரத்னம் பிரதர் நின்று இருந்தாங்க. அவங்கள பத்தி கேரே பண்ணல நான். அன்னைக்கு நைட்டு மட்டும் நாங்க 3 பேரும் விடிய ஜெபம் பண்ணோம். இந்த பாட்டினுடைய தாக்கம், அந்த செய்தியினுடைய தாக்கம். விடிய பீச்சில் நின்று ஜெபம் பண்ணோம். ரூமுக்கு வந்து தூங்கல நான். அதனால ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, ஆண்டவர் அந்த தாக்கத்தை, அந்த உணர்வுள்ள இருதயத்தை தான் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையை பார்த்துட்டு நம்ம எல்லாம் பயப்படணும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் பயனுள்ளவனாய், புரோஜனம் உள்ளவனாய் நான் மாறணும் ஆண்டவரே. புரோஜனமற்றவனா இருக்கிறேன். இத்தனை வருஷம் வந்துட்டேன், ஒரு ஆத்துமா கூட நான் ஆதாயம் பண்ணல. ரொம்ப துணிகரமா வரும், துணிகரமா இருக்கிறோம், துணிகரமா ஊழியத்தையும் செய்யறோம், ஆத்துமா ஆதாயம் இல்லாம. இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப நான் யோசிச்சேன். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டுல இந்த புரோஜனமற்றவனா நீன்னு தள்ளி அவனை இருளில் போட்டீங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சேன். அப்படி நான் திங்க் பண்ணுவேன், எப்பயுமே ஒப்பிட்டு பார்ப்பேன். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு எபிரேயர் 12 காட்டினார். எபிரேயர் 12 15 17 வரைக்கும் படிங்க. எபிரேயர் 12 15 17 வரைக்கும் படிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கல்லனாக ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாய் நாம் இருக்கக்கூடாது என்றார். இதை எப்படி கம்பேர் பண்ற பாருங்க. இவனும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் என்ன செஞ்சான், அலட்சியப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். சேஷ்டபுத்திர பாகம் என்பது கடவுளுக்கு உகந்த ஒரு அதிகாரம் என்று சொல்லுவார். அவன் ஒரு மூத்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம், அதுதான் சேஷ்டபுத்திர பாகம், கடவுளுடைய பிள்ளை என்ற அதிகாரம். அதை அவன் அலட்சியப்படுத்தினான். அலட்சியப்படுத்தினால என்ன ஆச்சு, அவனுடைய வாழ்க்கை இருளா போச்சு. நீண்ட அவன் அழுது புலம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் இந்த புரோஜனமற்ற இந்த ஊழியக்காரன் இன்னைக்கு ஒரு தாளந்தை வாங்கி புதைச்சி வச்சதுனால, அலட்சியம் பண்ணதுனால, ஆண்டவரையும் அலட்சியம் பண்ணா, தனக்கு கொடுத்த பொறுப்பையும் அலட்சியம் பண்ணான். அதனால இவன் என்னாச்சா, இருளில் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பான்லே, இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எவ்வளோ ட்ரைனிங், எவ்வளோ பயிற்சி முகாம், 1 வருஷம் பயிற்சி, 6 மாசம் பயிற்சி, டாக்டர் விஜயன்றவரை கொண்டு வந்து ஆத்தும் ஆதாய பயிற்சி கொடுத்தோம். 47 பேர் டிகிரி வாங்கினாங்க பட்டமளிப்பு விழா. என்ன ஆச்சு, இன்னைக்கு 47 பேர் இங்க உட்கார வச்சாங்களா? 1 வருஷம் அவங்க பயிற்சி எடுத்தாங்க. அடுத்தது 2 பேர், வில்சன், பழனி வில்சன் அப்படின்றவரையும் இன்னொரு மோசஸ் வில்சன் என்றவரையும் 2 பேரும் கொண்டு வந்து 1 வருஷம் லீபனான்ல பயிற்சி கொடுத்தோம். சுவிசேஷ பயிற்சி சொல்லக்கூடிய விதத்தை. என்னாச்சு, அதுக்கப்புறம் ஆத்தும் ஆதாய பயிற்சி. என்ன பயிற்சி கொடுத்து என்ன புண்ணியன்ற, ஏன் அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம சக்சஸ பார்க்கல? இத்தனை பயிற்சி கொடுத்தோம் போது
ஆண்டவர் அழகாக உணர்த்தினது என்னன்னா, உணர்வுல வரணும். அது எங்க வரணும்? அவங்க உள்ளத்துல வரணும். நீ பயிற்சி கொடுத்து நீ தள்ளி தள்ளி விட்டு பூச்சால குத்தி குத்தி விட்டு நீ அவங்கள போக வைக்கணும் ஓட வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அது உள்ளத்திலிருந்து வரணும். அப்பதான் என்ன பிளாஷ்பேக் காமிச்சாரு, உன் உள்ளத்துல எவனாவது குத்துனானா, எந்த ஊழியக்காரனாவது உனக்கு சொன்னானா போய் ஆத்துமாதாயம் பண்ணுன்னு? எந்த ஊழியக்காரனாவது உனக்கு எல்லியப்ல பயிற்சி கொடுத்தாங்களா? நீயா உணர்ந்த, நீயா அழுத, நீயா புரண்ட, நீயா என்கிட்ட கேட்ட, நீ நான் ஜெபம் பண்ண, அதனால உன்னை நான் உபயோகப்படுத்தினேன். அதை கத்துக் கொடுப்போம். பயிற்சி முகாமும் வெண்டைக்காய் முகாமும் வெட்டியா கொடுத்துன்னு உட்காந்துக்கிறான். இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பயிற்சி முகாம அட்டன் பண்ணாலும் உனக்குள்ள என்ன வரணும்? உணர்வு வரணும். உனக்குள்ள நான் கடவுளுக்குன்னு பிரயோஜனம் உள்ளவனா நான் மாறின ஆண்டவரேன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு உணர்வு வந்தாதான் அதை நீ செய்ய முடியும். இல்லைன்னா நீ ஆத்துமாதாயம் பண்ண முடியாது. அதனால்தான் எனக்கு காமிச்சாரு, மார்க் 11:12 படிங்கன்னாரு. மார்க் 11 என்ன சொல்லுது? பெத்தானியாவில் இருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதை ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்த்து வந்தார். அத்திப்பழ காலம் இராதபடியினால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதை இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பழத்தை காணல, இலையதான் காணாரு, பழத்தை காணல. அத்தி மரம் காலம் இல்லாத போதிலும் இருந்தபடியால். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவுன்ட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சார். அந்த மரம் எப்படி ஆச்சான்? பட்டு போச்சு, சபிக்கப்பட்ட மரமா மாறிச்சு. இது நமக்கு தேவையா? அத்தி மர காலம் இல்லாத போதிலும் ஆண்டவர் அதனிடத்துல என்னத்தை எதிர்பார்த்தாராம்? கனியை எதிர்பார்த்தாரு. இன்னைக்கு அண்டர்லைன் அதுதான். உனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீனா போட்டுக்கிட்ட ஒரு வேலி அது. எனக்கெல்லாம் படிக்க தெரியாது, எனக்கு பைபிள் தெரியாது, நான் எல்லாம் பெரிய படிச்சுப்பட்டு கிடையாது, என்னாலாம் ஊழியம் பண்ண முடியாது, நீனா போட்டுக்கிட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலி. படிப்போ பதவியோ பட்டமோ அதுக்கு தகுதியோ தேவையில்லை. ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு உண்மையான வாஞ்சையும் உணர்வும் இருந்தா போதும். ஆண்டவர் உனக்கு செய்த நன்மை அடுத்தவனுக்கு போய் சொல்லி அவனை எப்படியாவது நரகத்துக்கு தப்புவித்து பரலோக ராஜ்யத்துல சேர்க்க வேண்டும் என்ற உணர்வும் உத்வேகமும் இருந்தா போதும். ஆனா உனக்கு எனக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பால எவ்வளவு அலட்சியப்படுத்துறோம் பாருங்க. எவ்வளவு சத்தியம் சொன்னாலும், எவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அலட்சியம் அலட்சியம் அலட்சியம். ட்ரையான வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை, கனியற்ற ஒரு வாழ்க்கை. கனியற்ற மரத்தை என்ன செய்யறாரு அவரு? இனி ஒரு காலம் ஒருத்தனா அத்தி மரத்துல பழம் சாப்பிடாரான். அவ்வளவுதான், போச்சா, அடுத்த நாளே அது பட்டு போச்சுன்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அன்பாவிலே நீர் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 6-9 வரைக்கும் என் வாழ்க்கையை மாற்றினது தான். அந்த அந்த பகுதி தான் என் வாழ்க்கையில நான் கனி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நான் அடைந்தது அந்த வார்த்தையின் மூலமா தான். அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நேற்று கூட ஒரு குழுவினருக்கு நான் அதிலிருந்து வார்த்தையை கொடுத்தேன், படிங்க. அப்பொழுது ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடிய போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரனிடம், இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இதை நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்படுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இந்த வார்த்தைய சிதம்பரத்துல LEF சென்டர்ல நேசமணி அங்கிள் இந்த வார்த்தையை கொடுக்கிறார்.
மேடையில ஸ்டேஜ்ல நின்று கொடுக்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு விசுவாசியா கீழே உட்காந்து நான் கேட்கும்போது, ஆண்டவரே இந்த ஒரு வருஷமாவது விடுங்க, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இதை நான் கொத்தி எருபோட்டு எப்படியாவது கனி கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் கெஞ்சுவதை போல நேசமணி எங்கள் கெஞ்சினதை நான் பார்த்துட்டு வெம்பி வெம்பி அழுதான்மா. ஏனென்றால் நான் சரியாக 2.5 வருஷத்துல இருக்கிறேன். அந்த ஆலயத்துக்கு போய் 2.5 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு கனி கூட கொடுக்கல. இன்னும் 6 மாசம் தான் எனக்கு டைம். 6 மாசத்துக்குள்ள நான் கனி கொடுக்கலன்னா என்னை வெட்டி போட்டுருவார். நான் அப்படிதான் நினைச்சேன். ஆண்டவரே 6 மாசத்துக்குள்ள நான் கனி கொடுக்கலன்னா என்னை வெட்டி போட்டுருவீங்களா? அப்ப தோட்டக்காரன் கெஞ்சிறான், இன்னும் 1 வருஷம் கொடுன்னு. அப்போ 1.5 வருஷம் டைம் இருக்குது. இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நான் எப்படியாவது கனி கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே. இருதயம் வெடிக்கிற மாதிரி கதறினேன். கதர்னதோட அல்ல, அங்க கதர்னதோட இல்ல, வந்து டெய்லிக்கு ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு கதறினேன். ஆண்டவரே கனி கொடுக்கறோம்னா என்னை மாற்று. சும்மா வந்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு பாயை தேய்ச்சிட்டு போறவனா இல்ல, சும்மா அட்டனன்ஸ் போட்டு போறவ ஒரு பெயர் கிறிஸ்தவனா அல்ல. உனக்காக நான் எதையாவது சாதிக்கிற கிறிஸ்தவனாய், ஒரு ஆத்துமாவது ஆதாயம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவனா என்ன மாற்றுன்னு கதறி கதறி 6 மாசம் அழுதான்பாங்க. இந்த 6 மாசம் அழுதனுடைய விளைவு என்னன்னா, எனக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தான் அவர் கற்றுக் கொடுத்தார். 6 மாசம் சென்று இத சொன்னார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பு. அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கிட்டேன். நீ மிகுந்த கனி கொடுக்கணும்னு கேட்கிறிய, நீ என்னல நிலைச்சிருக்கிற, என் வார்த்தை ஒண்ணுல நிலைச்சிருக்குதா? அப்பதான் நீ கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும். ஆத்மாவா இருந்தாலும் சரி, காசு பணமா இருந்தாலும் சரி, உனக்கு ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உனக்கு நிம்மதியா இருந்தாலும் சரி, நீ எதை என்கிட்ட கேட்கிறியோ அதை நான் உனக்கு கொடுக்கணும்னா நீ என்னல நிலைச்சிருக்கணும், என் வார்த்தை ஒண்ணுல நிலைச்சிருக்கணும். அப்பதான்டா நடக்கும், அப்பதான் நீ கனி கொடுப்பேன்னு. இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்த பிறகுதான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதுல நிலைத்திருக்கிற கிறிஸ்தவனாய் மாறினேன். இது வரைக்கும் நீ நான் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவனா இருக்கிறியா? வார்த்தையை கேட்டு அதுல நிலைத்திருக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறியா? நிலைத்திருக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேட்டுட்டு போயிட்டு சூப்பரா இருந்தது இன்னைக்கு மெசேஜ், நல்லா திட்டினாரு, நல்லா வந்தது, அதுக்கு விமர்சனம் பண்றதுக்காக நீ கேட்க வரல. ஓ சோல் ரட்சிப்புக்குள்ள வரணும், ஓ சோல் கனி கொடுக்கணும், உன்னுடைய ஆத்துமா ஆண்டவர்கிட்ட பிரயோஜனம் உள்ளவன மாறணுன்றதுக்கு தான் நீங்க வந்து கேட்கிற. உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும்னு தான் கேட்கிற. எப்ப வரும்? எப்ப வரும்? உட்கார்ந்து முழங்கால நின்று ஆண்டவரே நான் ஆத்துமாதாய வீரனா மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி உன் வார்த்தை என்னில நிலைத்திருக்கணும்னு சொல்லி நீ அழும்பொழுது, அந்த நிலைத்திருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் நீ கேட்கறது பெருவாயின்ற. அப்பதான் நான் மனம் திரும்பினேன். உண்மையா மனம் திரும்பினது அதுதான். ஆண்டவரே நான் 2.5 வருஷம் ஆகுது ஞானசானம் எடுத்து பேர் மாத்திக்கிட்டேன், சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா என் சுபம் ஒண்ணுமே மாறல. உன் வார்த்தையின்படி நான் வாழல, உன் வார்த்தை என்னுள்ள ஒன்னும் நிலைத்தில்ல, நான் இன்னும் பழைய கேசவனாதான் இருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு. இந்த வார்த்தையை கேட்டு நான் அழுது அந்த வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பதான் சொன்னாரு, நான் ஏன் இது எனக்கு புரியல, எனக்கு சொல்லி கொடுங்கன்னுள்ளதான் மத்தேயு 11:29 எனக்கு காமிச்சார். மத்தேயு 11:29 சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்தனே, அதை நீ செஞ்சியா அப்படின்னு. இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையை என்கிட்ட கத்துக்கிட்டியா? இன்னமும் கோபம், இன்னமும் எரிச்சல், இன்னமும் சுபாவம். அதே போல 2 காரியம் சொல்லி கொடுத்தனேன். கற்றுக்க வேண்டிய என்னுடைய குணாதிசயத்தை கத்துக்கோ, என்னுடைய பாரமாகிய ஆத்தும பாரத்தை நீ ஏத்துக்கிட்டு உன் பாரத்தை என்கிட்ட கொடுன்னு இன்னைக்கு கொடுத்தியா? இன்னி வரைக்கும் 2 வருஷம் ஆகுது 2 வருஷம் ஆகுதுன்னு மாதிரி தட்டுற. உன் பாரத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துரு. உன் வீட்டு கஷ்டம், உன் புள்ள கஷ்டம், உன் கடன் பிரச்சனை, உன் வியாதி பிரச்சனை,
என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் பாரத்தை தூக்கி அவர்கிட்ட கடாசு. இதுக்கு மேல ஆண்டவரே ஓம் பாரம் தான் ஏன் பாரம்னு சொல்லி அவருடைய ஆத்தும பாரத்தை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல நீ அந்த பாரத்தை சுமக்கதான் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அந்த ரகசியத்தை அழகா நான் கத்துக் கொடுத்த, நீ செஞ்சியான்னு. அப்பதான் நான் உடஞ்சு அழுத, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. சொல்லி கொடுத்தும் மரமண்டிக்கு ஏறாத ஒரு மடையனா இருந்துட்டு என்ன மன்னிங்க. ஆத்தும பாரத்தை நான் சுமக்கிறேன். இனி என் பாரத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். என் கடங்காரன் வந்து என்ன அடிக்கிறான், என்னை அடிச்சாலும் சரி, என்னை அவமானப்படுத்தாலும், செருப்பால் அடிச்சாலும் நான் கவலைப்படல. என் கடனை நீ அடைக்காட்டினா போ. இதுக்கு மேல எனக்குடைய பாரம் ஆத்தும பாரம் தான். ஊடு ஊடா வீதி வீதியா போய் உன்னை பத்தி நான் சொல்லுவேன், அநேகர் நான் ரட்சிப்புல கொண்டு வரேன் அப்படின்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகுதான் நான் கனி கொடுக்கிற மரமா என்னை மாத்தினார். அதன் பிறகுதான் எனக்கு கனி கிடைச்சது. ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உதவி செஞ்சாரு. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு ஊழியக்காரனை நிறுத்தினாரு. இந்த பண்ருட்டியில ஒரு ஊழியம் கட்டப்பட ஆண்டவர் உதவி செய்தார். இதான் ரகசியம். இதான் சொல்லி கொடுனார். நீ ஆத்தும ஆதாய பயிற்சியோ இல்லது சுவிசேஷ ஊழிய பயிற்சியோ நீ கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லை. உன்னுடைய ஆத்துமாக்களுக்கு, உன் சபையில் இருக்கிறவங்களுக்கு மரமண்டையில ஏறவே ஏறாது. என்ன பயிற்சி கொடுத்தாலும் ஏறாது. உணர்வை சொல்லிக் கொடு. அதை குறித்த ஒரு கவலை அவங்களுக்குள்ள வரட்டும். அதை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் வரட்டும். அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு என்கிட்ட அழுதாதான் அவங்க ஆத்தும ஆதாய வீரர்களாக மாற முடியும். கனி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? புரோஜனமற்றவனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்றத இந்த வேதத்துல நான் வச்சிருக்கிறேன். அதை காமிச்சு கொடு. புரோஜனமற்றவனை இருள தள்ளி போட்டேன். புரோஜனமற்ற மரத்தை இன்னைக்கு என்ன செஞ்சது? பட்டு போச்சு. புரோஜனமற்ற மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். ஆனா பரிந்து பேசின இயேசு இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இதை கொத்தி எரு போடுறேன்னு சொன்னார் பாருங்க. உண்மையிலே நான் கதறி அழுதேன். ஆண்டவரே எனக்காக பரிந்து பேசுறீங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும்னு. இன்னைக்கு உனக்காக எனக்காக பரலோகத்துல ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 10 வருஷமா பிதா உன்கிட்ட கனியை தேடுறார். 20 வருஷமா உன்கிட்ட கனியை தேடுறார். பிறந்ததிலிருந்து இன்னைய வரைக்கும் உன்கிட்ட கனியை தேடுறாரு. இன்னைய வரைக்கும் நீ பட்ட மரமா இருக்கிற. இன்னைய வரைக்கும் இலைய மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற. இன்னைய வரைக்கும் புரோஜனமற்றவனா இருக்கிற. உன்னை எப்பயோ வெட்டி போடுறதுக்கு அவர் வெட்டி, ஆனா உனக்காக எனக்காக குமாரனாகி இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ எனக்கு தெரியாது. ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் நான் கொத்தி ஏறு போடுறேன். இந்த ஒரு வருஷம் நான் அவனை இலை வெட்டி கனி வெட்டி எப்படியாவது கனி கொடுக்கத வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி 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 இன்னைக்கு நம்மளுடைய காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் உனக்கு காலம். அம்மால இன்றைக்கு ஒன்று ஒப்பு கொடு. அதுதான் எரு போட்டு கொத்தனது தான் எனக்கு. நான் உண்மையிலே இந்த களை பிடுங்கி இலை நறுக்கி கர்த்தரே என்னை சுத்தம் செய்வர் என்ற பாடல் பாடினாலே அதே போல அழுதுட்டு என்னை ஒப்பு கொடுப்பேன். என் முதுவை காட்டுவேன், இப்படி திருப்பி காட்டுவேன், இப்படி திருப்பி காட்டுவேன். என்ன இலை நறுக்குங்க ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிற வீணான குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க, பாவத்தெல்லாம் தூக்கி போடுங்க, என்னை வெட்டுங்க, என்னை கிளை நறுக்குங்க. நான் உனக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு மரமா மாறணும்ட்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரயோஜனம் உள்ள ஒரு மகனா மகளா நான் மாறின. ஆண்டவரே நான் பிரயோஜனமற்றவனா இன்னைக்கு இருக்கிறேன். ஆண்டவரே நான் உமக்கென்று ஆத்தும ஆதாயம் பண்றவனாய் கனி கொடுக்கிறவனாய் நீ என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கோ ஆண்டவரே. இன்னைக்கு அப்படி செஞ்சதுனால்தான், காட்டினதுனால்தான், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால்தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். என் வார்த்தை ஒண்ணுல நிலைச்சிருந்ததுன்னா நீ கேட்கறது தருவேன். அப்ப அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் அதுதான் ஏறு போட்டாரு, அதுதான் என்னை கிளை நறுக்கினாரு. நீ அந்த வார்த்தையின்படி நீ வாழலடா, இந்த வார்த்தையின்படி நீனே ஜெபிக்கலடா, இந்த வார்த்தையின்படி நீனே நடக்கலடான்னு சொல்லி எரு போட்டு என்னை கொத்தி என்னை வெட்டி என்னை ஷேப் பண்ணி இன்னைக்கு ஆத்தும ஆதாய வீரனாக மாற்றினார். இன்னைக்கு உண்மையிலே எனக்கு கெட்ட பேரு என்னுடைய சபையிலே கொடுத்தாங்க. இவன் ஆத்தும திருடன்னாங்க. அது கெட்ட பேரா நான் நினைக்கல, அது நல்ல பேரா நினைச்சேன். என்ன திருடனா? ஆத்தும திருடன்னாங்க.
அந்த பேரை வச்ச உடனே எனக்கு வேதனை இருந்தது. வேதனைப்படாதன்னார் ஆண்டவர். ஏன் அப்படின்னாக்கா, சாது ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர், தீப்பொறி ஸ்டாலின்னு சொல்லி பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை, 2வது வளர்ப்பு பிள்ளை, அவர் கடவுளே இல்லை இல்லை என்று காட் இஸ் நோவேர்னு மவுண்ட் ரோட்ல எழுதினவர், ஆண்டவர் அறிந்த பிறகு ஆண்டவருக்காக தன்னை தியாகம் பண்ணாரு. அவரு கடலூர்ல கடைசியா கொடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை கொடுத்தார், கல்வனையும் கவர்ந்திட்ட கல்வன் அப்படின்னா. ஏசாண்டவர் சிலுவையில மரிக்கும் பொழுது ஒரு இடது பக்கத்திலே வலது பக்கத்தில் 2 திருடர்களை, 2 கல்லர்களை அவர்கள் அடித்தார்கள். கல்லர்கள் மத்தியிலே ஒரு சிலுவையிலே தொங்கும் போது ஒரு கல்லன், ஆண்டவரே உம்மை நீ ரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நீ உம்முடைய ஆதீனத்துல வரும்போது என்னை நினைவு கூறுங்கன்னு சொன்னான். இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். இன்னை வரைக்கும் என்னால மறக்க முடியல, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் ஆண்டவர் அவருக்கு பேர் வச்ச, அந்த தலைப்புக்கு பேர் வச்ச அந்த செய்தி, கல்வனையும் கவர்ந்திட்ட கல்வன். அப்ப ஏசுனாரே திருடனார். ஏசுனார் மரிக்கும் போது கூட பிசாசு கையில, பிசாசுனுடைய வாயில இருக்கிற இறையை பிடுங்கிட்டு பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்தாராம் பிதாவிடத்துல. அதே போல நீ நானும் மாறணும்னார். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த அன்பம்ல, இன்றைக்கு பிசாசுடைய வாயில அநேக ஆத்துமாக்கள் கவ்வி கொண்டிருக்கலாம். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் உளையான சேற்றிலையும் இந்த சிற்றின்பத்திலையும் இந்த நிர்வாண படத்தை பார்க்கறதுல இந்த செல்போன் வந்த பிறகு அநேக வாலிபர்கள் இன்னைக்கு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் பிசாசினுடைய வாயில மாட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீ நான் என்ன செய்ய போறோம்? நீ நான் என்ன செய்ய போறோம்? அந்த பிசாசின் வாயில மாட்டிட்டு இருக்கிறவன புடுங்கி பரலோகத்துல நித்தியத்துல சேர்க்கறதுக்காக தான் ஒன்னு எண்ணி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கனி கொடுக்க வைக்கணும்னு நினைக்கிறார். நீ நானும் உட்கார்ந்து நிர்விசாரமா இருக்க போறோமா? அலட்சியமா இருக்க போறோமா? என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஒப்பு கொடு. இன்னைக்கு உணர்வட, உன் அலட்சியத்தை தூக்கி குப்பையில கடாசு. பிசாசு உன்னை மதிமயக்கி வச்சிருக்கிறான், தூக்கி கடாசு. உன்னையே நினைச்சு உன் பிரச்சனையே நினைச்சு உன்னை முட்டாளாக்கி வச்சிருக்கிறான், தூக்கி கடாசு. எல்லாத்தையும் அவர் மேல வை பாரத்தை. உன்னுடைய பாரம் இனிமே ஆத்ம பாரம் ஒண்ணு தவிர வேற எந்த பாரமும் உனக்குள்ள இருக்க. அந்த பாரத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சனா நீ கனி கொடுக்கிற மரமா மாறுவ. உன்னை ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள மாறுவ. அதனுடைய ஆசீர்வாதமே வேற. அதனுடைய ஆசீர்வாதத்தை நீனே பைபிள தேடிக்கும். நித்திய ஜீவன். அன்பாலே இன்னைக்கு நாம் எப்படி இருக்க போறோம்? ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் பிரயோஜனம் உள்ளவனாய் என்னை மாற்று. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்க. உணர்வு உள்ளவனாய், அந்த பிரயோஜனம் உள்ளவனாய் கனி கொடுக்கிறவனாய் மாறணும்னா எனக்குள்ள உணர்வு வரணும், ஆத்ம பாரம் வரணும். ஆண்டவரே, இந்த பாடலை பாடும்போதே நான் அழணும். ஆண்டவரே, சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பை பெற்றோர் யாவரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை, கீழ்ப்படிவீர் என்ற வார்த்தையை கேட்ட உடனே என் ரத்தம் கொதிக்கணும். ஆண்டவரே, நீ கரதுராமா வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு மேலும் அந்த நிர்விசாரத்தின் ஆவி இப்பொழுது எடுத்து போடும். ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயத்தோடு நாங்கள் கதறி புலம்பி ஆத்துமாவுக்காக நாங்கள் வெட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்து, ஆண்டவரே, நாங்கள் ஆத்தும் ஆதாயம் பண்ணக்கூடிய வீரர்களாய் மாற்ற, பிசாசின் நரகத்துல போய் கொண்டிருக்கிற, பிசாசின் வாயிலே பிடிப்பட்டு இருக்கிற அநேக ஆத்துமாக்களை நாங்கள் புடுங்கி எடுத்து ஆண்டவரே நித்திய ஜீவன்ல சேர்க்கக்கூடியவனா என்னை மாற்றுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? உணர்வுள்ள இருதயத்தோடு ஒப்பு கொடுப்போமா? ஏசல்லாம் ஏசல்லாம். ஒவ்வொருவரையும் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போறீங்க. அதுக்காக நன்றி. இப்படிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாம் அப்பிரோஜனமற்றவன் ஆண்டவரே, ஆனா அப்பிரோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. எங்களுடைய அலட்சியத்தையும் நிர்விசாரத்தையும் மன்னிங்கப்பா. இன்றைய நாளிலே நாங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்திருந்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும் சொன்னீங்களே, மிகுந்த கனி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட புருஷியாய் எங்களை மாற்றுங்கப்பா. என்னை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.